எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டது. ஏன்னா வந்து பெண் அப்படின்றது, பெண் உரிமை அப்படின்றது என்னுடைய பர்சனல் லைஃப்பில், என்னுடைய திரைப்படங்களில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எனக்கு வந்து பெண் அப்படின்றது வந்து என்னுடைய அம்மாவிலேருந்து தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே கர்லப்பாக்கம் தான் என்னுடைய ஊர். ஆவடி பக்கத்தில் ஒரு கர்லப்பாக்கம்னு ஒரு ஊர், பயங்கரமான கிராமம் தான். அந்த கிராமத்தில் எங்கள் அம்மா பேர் வந்து குணவதி அம்மா பேர். 3 பிள்ளைங்க, நாங்கள் 3 ஆம்பளை பசங்க தான். அதனால் இன்றைக்கி வரைக்கும் தண்ணி அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. நாங்கள் எங்களை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க எங்கள் அம்மா. அந்த மாடு மேய்க்கிறதுலேருந்து, மாடுக்கு புல்லாக இருக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. எங்களை செய்ய விடவே மாட்டாங்க. அதுவும் என்னை வந்து செய்ய விடவே மாட்டாங்க. நான் வந்து 2வது பையன். ஃபஸ்ட்டு பையனுக்கு நல்லா ஸ்பெஷலாக பார்த்துப்பாங்க, கடைசி பையனை ஸ்பெஷலாக பார்த்துப்பாங்க, நடுவில் பையனை வந்து அப்படியே விட்டுருவாங்கல்ல. இப்போ நான் நடுவில் போனதுனால வந்து எங்கள் அம்மா ஆனால் என் மேலே வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் பாசம் வச்சுப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறேன்னா அதுக்கு நிச்சயமாக முக்கியமான காரணம் எங்கள் அம்மா குணவதி மட்டும்தான். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துட்டே இருப்பாங்க, அப்பா நம்ம குடும்பத்தை நினச்சிக்கடா, நம்ம அப்பாவை நினச்சிக்கடா, இந்த மாதிரி வந்து யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய சின்ன வயசில் நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கும்ல வீட்டில். எங்கள் அப்பா வந்து குடிப்பார். அதனால் பொதுவாக குடித்தா வந்து வீட்டில் என்ன நடக்கும், அப்பா அம்மாவுக்கு சண்டை நடந்துன்னே இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் வந்து அம்மா வந்து தொடர்ந்து வந்து எங்களை விடவே மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் விட மாட்டாருன்னு வச்சிங்களேன். அப்பா என்னென்னா எங்களுக்கு என்ன வேணுமோ யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டார், எதுவும் எங்களுக்கு என்ன வேணுமே செய்வார், படிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார். ஆனால் அம்மாவுடைய பிம்பம் இருக்குதுல்ல, அது பயங்கர பவர்ஃபுல்லானது. அது அவங்க வந்து எங்களை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம இங்கேருந்து இப்போ பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்க இப்படி போயிட்டானுங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வந்து வளர்த்தாங்க. அப்படி தான் எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் ஊர்லேயே. எங்கள் ஊர் வந்து ஒரு 50 குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊர் தான் அது வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் அண்ணன், 2வது நான், 3வது என் தம்பி. 3 பேருமே வந்து இங்கே இருக்கிற அண்ணன் வந்து பிஎல் படித்தார், என் தம்பி வந்து பச்சைவாஸ் காலேஜில் படித்தான், நான் வந்து ஓவிய கல்லூரியில் படித்தேன். எங்கள் 3 பேருமே வந்து கல்வி அளவில் ஒருவர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நாங்கள். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த உந்துதல் வந்து அதிகமாகவே எங்களுக்கு, அவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு அவங்களா நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கு வரைக்குமே வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய பாடுகளை வந்து கவனிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மிகப்பெரிய மருந்தே வந்து தூக்கம்தான். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour வந்து தூங்கிட்டாங்கன்னா திரும்ப எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க தொடர்ந்து. ஏன்னா அவங்களுடைய சக்தி அந்தளவுக்கு, பெண்கள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்கள். நம்ம கூட வந்து டெய்லி காலையில் எழுந்துப்போம், பல் விளக்குவோம், குளிப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், வேலைக்கு வந்துடுவோம், திரும்ப நைட்டில் போவோம், தூங்குவோம், அப்படி இருப்போம். ஆனால் முழு நேரம் 24 hours வேலை செஞ்சுருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே பெண்கள் தான். அதுவும் கிராமத்து பெண்கள்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ வேலைகள். எங்கள் ஆயெல்லாம் இருக்குது, குமுதவல்லின்னு இன்னும் இருக்குது எங்கள் ஆயா. கவாலி ஹீரோயின் பேர் கூட குமுதவல்லின்னு தான் வச்சுருப்பேன் நான். அவங்க இன்றைக்கி வரைக்கும் கீரை விற்றுட்டு இருப்பாங்க. போயிட்டு வந்து அவங்க நிலத்தில் வந்து விளைஞ்ச கீரையை வந்து எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறது. இது அவங்களோட வேலை, ரொட்டீன் வேலை. இது காலையில் ஏதோனே அதை செய்வாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து எனக்கு வந்து பெண்கள் வந்து அறிமுகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனைவி அனிதா, இவங்க எல்லாமே வந்து என் முன்னாடி வந்து என்னை வந்து என்ன சொல்கிறது, மற்ற ஆண்கள் மாதிரி மற்றவங்க மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பெண் அடிமையோ, பெண் இப்படி தான் இருக்கணும், பெண் என்பவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வித கருத்தும் எங்கள் குடும்பத்தில் வந்து நிகழ்ந்தது இல்லை. அதனால் வந்து பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான அதிகாரம் பகிர்தல், பெண்கள் அப்புறம் நம்ம வந்து இயல்பிலேயே வந்து என்னென்னா அம்பேத்கர் உடைய கருத்துக்களில் வந்து ஈர்த்ததால், அப்புறம் பெரியாருடைய பெண்ணுரிமை சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்தை படித்ததுனால பெண் என்பவள் என்னவா இருக்கிறா, பெண்ணுடைய பவர் என்னவா இருக்குது, பெண் வந்து இங்கே ஏன் வந்து ஈக்குவாலிட்டியில் இல்லாமல் இருக்கிறா அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்வியை தான் நான் தொடர்ந்து என்னென்னா நம்ம பார்க்குற, பழகிற, பேசுகிற எல்லா மட்டத்துலேயும் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அந்த அப்ளை தான் என்னுடைய சினிமாக்கள்லையும் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக பெண் வந்து இங்கே வந்து சினிமாவில் என்னவா இருக்கிறான்னா ஒரு பண்டமாக தான் இருக்கா, ஒரு வியாபார யுக்தியாக, ஒரு பொருளாக, ஒரு என்ன சொல்கிறது, பொதுவாக வந்து உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட அங்கே இல்லாமல் இருக்கிறார். பெண் வந்து சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கதாநாயகிகள் பார்த்திங்கன்னா 25-30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கதாநாயகிகளாக இருக்க முடியாது. இவன் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து சதை சம்பந்தமாக அவளுடைய வந்து காம சம்பந்தமாகவே தொடர்ந்து பயன்படுத்துகிற இல்லை அடிமை பெண் அடிமை, பெண் என்பவள் இப்படி தான் இருக்கணும், ஒரு இலக்கணம் வேறு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா கதாநாயகர்கள் வந்து பெண்களை எப்படி வந்து பேசுகிறாங்க, பெண்கள் எந்த மாதிரி வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது.
நீங்கள் ஆதிகால படங்களில் பார்த்தீங்கன்னா பாலியல் இசைகளை வெளிப்படையாக பேசுகிற பெண்கள் வந்து வில்லன் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேர் வந்து ரீட்டா இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வந்து சிறுபான்மை சமூகத்தோட பேர்களை வந்து அவங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான வெளிப்படையான பேச்சுக்களை பேசுகிற கே பாலச்சந்தர் மாதிரியான படங்களில் வந்து ஒரு உயர் சமூகத்த பெண்கள் வந்து அவங்களுடைய பாலியல் ரீதியான இச்சைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. அதே வந்து உயர் சமூகத்துக்கு கீழே இருக்கிற பெண்கள் பேசுறது குற்றமாக பாதிக்கப்படும். நீங்கள் தெனாலிராமன் மாதிரியான கதைகளை பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம முறைக்கு எதிராக அதிலெல்லாம் எதுவுமே பேசப்படாது. இந்த பஞ்சதந்திர கதைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம விதிக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா உயர் சமூகத்தில் இருக்கிற பெண்கள் எது பேசினாலும் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரட்சிக்குரிய கருத்துக்களாகவும் புரட்சியாகவும் பார்க்கப்படுற அதே நேரத்தில் உயர் சமூகத்துக்கு கீழே பேசப்படுற பெண்கள் பேசப்படுற கருத்துக்கள் எல்லாமே ஏன்னா ரொம்ப மோசமான காட்சிகளாக வந்து சித்தரிக்கப்படுது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களா, அந்த சாதி மாறி சாதி கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் வந்து சினிமாவில் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. அந்த காதல் வந்து அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைவெல்லாம் நித்யாவிலேருந்து நிறைய கதைகள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாதி மாறி சாதி கல்யாணம்னால அந்த கலப்பு திருமணம் செய்யப்படுற திருமணங்களை ஒழிக்கப்பட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில் இப்போ பருத்தி வீரன் சொல்லிட்டு ஒரு படம் கூட இருக்கும். அதுவும் வந்து கலப்பு திருமணங்கள் செய்து கொண்ட 2 பெண்கள் அந்த பெண்களையும் அவங்க கணவனையும் அந்த காதலனையும் வந்து கொல்ற காட்சி தான் அதில் இருக்கும். அந்த பெண் வந்து இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணாக இருப்பா. அவள் தன்னுடைய காதலை, தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பாலியல் இச்சையை, தன்னுடைய பாலியல் சம்பந்தமான உணர்வுகளை வெளிப்படையாக பேசுகிற பெண்கள் அங்கே வந்து புரட்சியாளர்களாக பார்க்கப்படல, கெட்டவங்களாக பார்க்கப்படுறாங்க சினிமாக்களில். அப்படின்றப்ப வந்து சரி, அது அந்த ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதுக்கப்புறம் இன்னும் வேறு மாதிரி பெண்கள் இங்கே என்னவா பார்க்கப்படுறதுன்னா முழுக்க முழுக்க சதை ரீதியான சதையை காட்டி வியாபாரம் செய்கிற ஒரு பொருளாக பெண்ணை ஒரு பண்டமாக பார்க்கப்படுற ஒரு சூழலில் நம்ம என்ன மாதிரியான சினிமா எடுக்கணும், பெண்களை வந்து நம்ம எப்படி காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். அப்போ வந்து நான் பார்க்குற பெண்கள், நான் பழகிற பெண்கள், நான் எதிர்பார்க்குற பெண்கள், அப்புறம் நம்ம அறிஞர்கள் இப்போ வந்து புரட்சியாளரோ இல்லை வந்து பெரியாரோ யோசித்த பெண்கள் என்னவா இருக்கிறாங்க, அந்த மாதிரியான பெண்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈக்குவாலிட்டி நோக்கி நகரும். இங்கே வந்து என்னென்னா மனுஷனுக்குள்ளேயே ஈக்குவாலிட்டி இல்லை, ஆண் பெண்குள்ளே ஈக்குவாலிட்டி இல்லை, மதத்தின். ஏன்னா பெண் என்பவள் இங்கே வந்து என்னென்னா ஒரு சொத்து மாதிரி தான் இங்கே இருக்கிறார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறார். அவர் உணர்வுள்ள ஒரு ஆளாக இங்கே வந்து பார்க்கப்படுறதே இல்லை. ஒரு வந்து சொத்து அடிப்படையில் இல்லை மத அடிப்படையில் இல்லை வந்து சாதி அடிப்படையில் இப்படி எல்லாமே பெண்ணன் வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் உணர்வற்றவளாக ஒரு சப்ஜெக்டாக தான் வந்து இங்கே வந்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஜெக்டாக தான் வச்சுட்டே இருக்காங்க. அப்படின்றப்போ வந்து நம்ம சினிமாவில் இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்கிறப்போ தான் நான் வந்து சினிமாவில் நான் என்னவா யோசிக்கிறேன்னா, அப்போ பெண் என்பவள் நான் பார்த்த பெண் பயங்கர பவர்ஃபுல்லான பொண்ணாக இருக்கிறப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் சில காட்சிகளாவது நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என்னுடைய அட்டகத்தி படங்கள்ல இருந்து மெட்ராஸிலும் சரி இப்போ வந்து கபாலிலும் சரி என்னுடைய பெண் கதாபாத்திரங்களை நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து வச்சுட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடிய படங்களில் கூட பெண் என்பவள் எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த பெண்ணை ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள இயக்குனர்கள் பொதுவாகவே அது மாதிரி கலைப்படைப்புள்ள ஆட்களுக்கு பொதுவாகவே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது குறித்த யோசனை வந்து தேவைப்படுது. இப்போ வந்து பொதுவாக என்னென்னா இந்த டெல்லி நிர்பயா அந்த கேஸில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நைட்டில் இரவில் பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் வந்து அங்கே பேசப்படுற பொருளாக. ஏன் ஆணுக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்றது வந்து அங்கே வந்து ஒரு விவாதமாக கூட வந்து ஆக்கப்படல. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பெண்கள் உடை சம்மந்தமாக அவங்க ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டாங்கன்னா இது நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஆண் கூட வச்சுக்கோங்களேன், சின்ன ஆண் பையனாக இருக்கட்டும் இல்லை வந்து பெண் குழந்தையாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்க வந்து ட்ரெஸ் போடுறதில்ல, அப்போ வந்து அவன் வந்து கிளச்சி விட்றான். அப்போ வந்து அங்கே சதையோ இல்லை வந்து உடையோ அங்கே பிரச்சனையாக இல்லை, அப்போ வேறு ஒன்று பிரச்சனையாக இருக்குது. நமக்கு சமூக ரீதியான ஒரு டிஸ்கஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆண் பெண் என்பவன் ஆணுக்கு பெண் அடிமையாவோ இல்லை வந்து 2 பேரும் வந்து வேறு வேறு ஆட்களாவோ வேறு ஒரு குழுவாக தான் இங்கே வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மனது அடிப்படையில் வெறும் வந்து செக்ஸ் அண்டு கல்ச்சுரலாக குடும்பம் அப்புறம் அண்ணன் தம்பி உறவு இது தவிர வந்து இங்கே வேறு ஒன்று வந்து நிகழவே இல்லை. சாதாரணமாக வேறு யாரோ பார்க்குற ஒரு பொண்ணை நம்ம எப்பவுமே ஈக்குவலாக நினச்சதே கிடையாது. நம்ம குடும்பத்திலேயே நினைக்கிறது இல்லை, வேறு யாரோ எப்பயும் பார்க்குறவங்களே நம்ம ஈக்குவாலிட்டியாக நினச்சதே இல்லை. அப்படின்றப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபமாக நிறைய அதாவது பள்ளிக்கூடங்களை விட கல்லூரிகளில் வந்து தனியார் கல்வி நிறுவனங்களில் வந்து ஆண் பெண் பேசக்கூடாதுன்ற சட்டம் கூட இருக்குது.
ஆணும் பொண்ணும் பேசக்கூடாது, பார்த்துக்கூடாது, பஸ்ஸில் வந்து பெண் வந்து முன்னாடி உட்காரணும், பசங்க பின்னாடி உட்காரணும், அவங்க 2 பேர் பேசிங்கன்னா ஃபைன் அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஏன் தொடர்ந்து பெண் ஆண் வந்து 2 பேருக்குமான இடைவெளியை இந்த சமூகம் உண்டுபடுத்திட்டே இருக்குது? இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை நம்ம எப்போ ஒழிக்க போகிறோம்? இந்த மாதிரியான கருத்துக்களை நாம் நம்ம குழந்தைகள்கிட்ட பேசணும். நம்ம குடும்பங்களில் வந்து இது மாதிரி டிஸ்கஷனை உண்டு பண்ணணும். முதல்ல நம்முடைய குழந்தைகள், இப்போ ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கிறப்போ, அப்போ ஆண் என்ன பண்ணுவான்னா தங்கச்சி போடி வாடின்னு பேசுவான். அங்கேருந்தே அவனுக்கான ஒரு என்ன சொல்கிற அதிகாரம் வந்து கொடுக்கப்படுது. அது அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும் அவனை வந்து போடி வாடின்னு தான் பேசுவான், மரியாதை கொடுக்காம தான் பேசுவான். அப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சிரித்து அம்மாவாக இருக்கிற நம்ம கூட என்ன பண்ணுவோம், அதை வந்து அலோவ் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம தடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அங்கேருந்தே 2 பேருக்கான ஈக்குவாலிட்டி தேவைப்படுது. ஆண் என்பவன் அங்கே சுதந்திரமாக செயல்படுற ஒரு ஆளாக நம்ம மாற்றுறோம். ஆனால் வந்து எங்கனால நீ போயிட்டு வாடா, நீ வெளியூர் சுற்று, எப்படினாலும் இரு, பொண்ணு வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இங்கே இரு, இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக அந்த என்ன சொல்கிறது, வயதுக்கு வர அந்த கட்டம் இருக்குதுல்ல, அது வரைக்கும் அந்த குழந்தை ஜாலியாக விளையாடின்னு பயங்கரமாக இருக்கும். அந்த ஏஜ் அட்டன் பண்ண அந்த 7th அதாவது 7வது 6வது படிக்கிறப்பெல்லாம் இப்போ தான் குழந்தைங்க வந்து பூப்பை அடைஞ்சிடறாங்க. அந்த டைம்லேருந்து அந்த குழந்தைங்களுக்கான கட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்குது. அவங்கள உடனே வந்து நீ வந்து பெண் என்ற தன்மையை அடைஞ்சிட்ட, நீ இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி உட்காரணும், காலை சேர்த்து வச்சு உட்காரு, காலை பிரிக்காத, இப்படி நிற்காத, பஸ்ஸில் போகாத, அங்கே போகாத, எவ்வளோ சிக்கல்கள். ஒரு பெண்ணை வந்து சமூக ரீதியாக என்ன பண்ணுறான்னா நிறைய வந்து அவனுக்குள்ளே ஃபீட் பண்ணி அவன் வந்து ஒரு பயத்துக்குள்ளான பதட்டத்துக்குள்ளான ஆளாக மாறுறா. அப்போ வந்து யாரை பார்த்தாலும், எதை பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் வந்து அவளுக்கு ஒரு பயம் இருக்குது. சமூக ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப பயத்தில் இருப்பா. அப்போ வந்து ஒரு ஆண் துணை தேவைப்படுது அவளுக்கு. உடனே வந்து அவளுக்கு சப்போர்ட்டான ஒரு ஆணை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அவங்ககிட்ட வந்து போயிட்டு சரண்டர். இப்போ வந்து காலேஜில் தனியாக இருக்கிறா, தனியாக போகிறா அப்படின்ற பிரச்சனையே வந்து அங்கே இருந்தால், அப்போ எனக்கு ஒரு ஆண் வந்து இருந்தால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்கிட்ட போய் அவள் சேர்றா. இதுவே ரொம்ப மோசமான ஒரு சூழல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்முடைய குடும்ப நிறுவனம் அப்படி இருக்கிறதுல, குடும்ப மையம் இருக்குல்ல, குடும்பம் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது. இங்கே நம்ம சாதியை பற்றி அவங்க கிட்ட பேசுறதில்ல, மதத்தை பற்றி பேசுறதில்ல, பெண் உரிமை பற்றி பேசுறதில்ல. இப்போ சொத்து பிரிவு கூட வந்து நம்ம வந்து பாகுபாடு தான். அவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. அப்போ குடும்பம் அப்படின்றதே வந்து இங்கே வந்து தந்தை வழி சமூகம் இது கிடையாது. அப்போ தாய் வழி சமூகம் தான் நம்முடைய சமூகம். அப்போ தாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய குழந்தைகள் கிட்ட உட்காந்து அவங்களுடைய உரிமைகளை பற்றி, அவங்களுடைய ஈக்குவாலிட்டியை பற்றி, அவங்களுடைய மத செயல்பாடுகளை பற்றி, அவங்களுடைய சாதிய செயல்பாடுகளை பற்றி இங்கே வந்து நம்ம அங்கேருந்து தான் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கப்புறம் தான் கல்வி, இதுக்கப்புறம் தான் நண்பர்கள், இதுக்கப்புறம் தான் வெளியே எல்லாமே. அப்போ குடும்பத்தில் நம்ம இந்த டிஸ்கஷன் நம்ம கிரியேட் பண்ணுறப்போ இது ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து என்னுடைய யோசனை. இது கலை இலக்கியங்கள் வழியாக நிறைய விஷயம் நிறைய பேர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் நிறைய டிஸ்கஷன் நடக்குது. நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் அடிப்படையில் தான் நம்ம வாழறோம். ஆனால் இது தனி மனித பிரச்சனையாக இது மாறவே இல்லை. இது ஏதோ ஒரு சமூக ரீதியான மாதிரி ஒரு பொதுவான பார்வை, பொதுவான பிரச்சனையாக தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது தனி மனித பிரச்சனையாக மாறணும். தனி மனித பிரச்சனை என்பது நம்மளுடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை, உங்களோட வீட்டில் நடக்கிற பிரச்சனை. அப்போது உங்களுடைய தாய் இல்லது அக்கா தங்கச்சி இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த உரையாடல்களை ஆரம்பிச்சு ஆகணும். உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் இது வந்து ஒரு கிராமத்தோட பிரச்சனையாக தீர்க்க முடியும், ஊரோட பிரச்சனையை தீர்க்க முடியும், நகரத்தோட பிரச்சனையை தீர்க்க முடியும், நாட்டோட பிரச்சனையை தீர்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இதை பற்றி பேசாமல் வெறும் மாதர் சங்கமோ இல்லை வந்து முற்போக்கான ஒரு இயக்கங்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு இயக்கமோ நம்ம தொடர்ந்து பேசுறது மூலமாக, உரையாடுறது மூலமாக எதுவுமே நிகழ போகிறதில்ல. குடும்பத்தில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை அவங்க கூட உட்காந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது மட்டுமே தான் இந்த பிரச்சனையை இலகுவாக சுலபமாக தீர்க்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு யோசனையை கிரியேட் பண்ணுற அளவுக்கான விஷயமாக கூட மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் வந்து அதாவது தொலைக்காட்சிகள் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக குழந்தைகள்கிட்ட உறவு இருக்குது? சினிமாவை விட தொலைக்காட்சிகள் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைகிட்ட டெய்லி பேசிகிட்டே இருக்குது. டோரா வந்து பேசிகிட்டே இருக்குது, புஜ்ஜி பேசிகிட்டே இருக்குது அந்த குழந்தைகிட்ட. ஏன் குழந்தை வந்து வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுறதை விட ஈஸியாக டோராகிட்டையும் புஜ்ஜிக்கிட்டையும் பேசுது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள அதோட இடத்துல அதுக்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை தொலைக்காட்சி வழங்குது. அப்போ குழந்தை அதை பற்றி பேசுது, சிந்திக்குது, அதை பற்றி உரையாடுது. அதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அதை ஏன் அம்மாக்கள் பண்ணக்கூடாது? ஏன் மதம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்லி வளர்க்கணும்? ஏன் மத அடிப்படையிலான பேர்களை வைக்கணும்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்மா வந்து முடிவு பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையுமே ஈஸியாக காலி பண்ணான்.
அம்மான்றது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் சொல்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் ஈஸியாக உடச்சி தூக்கி போடலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கையில் தான் வந்து இது எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பால் ஊட்டுறது போல் மத எதிர்ப்பின்மையும் சாதிய எதிர்ப்பின்மையும் வர்க்க எதிர்ப்பின்மை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊட்டி வளர்க்குறப்போ இது நிச்சயமாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் கிறிஸ்டினாக இருந்திருக்கிறேன், இந்துவாக இருந்திருக்கிறேன், முஸ்லீம். எங்கள் அப்பா சாமி கும்பிட்றப்போ அல்லா அப்படின்னு தான் சொல்லி கும்பிடுவார். எங்கள் வீட்டில் சாதி ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அடிப்படையில் பிறந்துட்டோம் அப்படின்னாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மத ரீதியான பிரச்சனை எங்கள் வீட்டில் எழவே இல்லை. இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை திட்டினா எங்கள் அப்பா திட்டுவாங்க. அந்த சுதந்திரம் இருக்குது. எங்கள் அம்மா அந்த ஈக்குவாலிட்டி இருக்கிறப்போ அது நிச்சயமாக இப்போ எங்கள் அப்பா ஒரு அடி அடிச்சுன்னா எங்கள் அம்மா அடிப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த விஷயத்த நம்ம வந்து என்னுடைய குடும்பத்திலேருந்து நான் கற்றுக்கினதை, அப்புறம் நான் படித்த இடத்துலேருந்து நான் கற்றுக்கினதை என்னுடைய திரைப்படங்களில் என்னுடைய கலை இலக்கியங்கள் வழியாக நான் அதை அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே பேசுகிற இந்த டிஸ்கஷனை உங்களை குடும்பத்துக்கிட்ட எடுத்து போய் பேசுங்க, உங்கள் கணவன்மார்கள்கிட்ட பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் பேசினா மட்டுமே தான் வீடியோ பேச்சு மட்டுமே தான். தொடர்ந்து இதை பேசுறது மூலமாக மட்டும்தான் இந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும். ஈழத்திலே இலங்கையிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தமிழ் மக்கள் வலியோடு இருக்கின்ற அந்த தருணத்தில் மீண்டும் இப்படி ஒன்றை சொல்லலாமா? நீங்கள் போராடினீங்க என்று சொன்னால் அது உங்களுடைய இனத்துக்காக, உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. அது வேறு, திருட்டு டிவிடி பண்ணும் திருடர்கள் கூட்டம் வேறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.